மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். செயற்கை நுண்ணறிவு என்னும் பாடத்திற்கான தொடர் விரிவுரைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது வலுவான ஸ்லாட் ஃபில்லர் கட்டமைப்புகள், ஸ்கிரிப்டுகள் மற்றும் கருத்துசார் சார்புநிலை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ட்ராங் ஸ்லாட் ஃப்ரேம்வொர்க், ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் கான்டெக்சுவல் டிபெண்டன்சிஸ். இந்த கருத்துசார் சார்புநிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, சார்பு நிலைனா டிபெண்டன்சி, கருத்து சார்னா கான்டெக்சுவல் டிபெண்டன்சி. இப்போது இதை பற்றிய ஒரு அறிமுகத்தை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ராங் ஸ்லாட் ஃபில்லர், வலுவான ஸ்லாட் ஃபில்லர் அப்படின்னா என்ன? இதை நம்ம ஆங்கிலத்திலேயே சொல்லணும் அப்படின்னா, இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இன்டென்ட் ஃப்ரம் வேரியட் இன்புட், இட் மெயின்டைன்ஸ் கான்டெக்ஸ்ட், ஹேண்டில்ஸ் எரர்ஸ். அதாவது வலுவான ஸ்லாட் ஃபில்லர் என்பது பலவிதமான உரைகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது. உரைகள்னா என்ன? கான்டெக்ஸ்ட். ஸோ பலவிதமான உரைகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது. இது முன்னோடிய உரைகளை நினைவில் வைத்து கொண்டு வேலை செய்யும். அதாவது இதுக்கு முன்னாடியே ட்ரெயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ட்ரெயின்டு டேட்டா செட்டை அது மெமரியில் இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு இது வேலை செய்யும். சரி, இப்போது இதற்கு முந்தைய பகுதியில் நம்ம வீக் ஸ்லாட் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த வீக் ஸ்லாட்டுக்கும் ஸ்ட்ராங் ஸ்லாட்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன, வகைப்படுத்தல் என்னென்ன, அதாவது வலுவற்ற ஸ்லாட்டுக்கும் வலுவான ஸ்லாட்டுக்கும் உள்ள வகைப்படுத்தல் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இதற்கான அம்சங்களை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அம்சங்கள்னு என்னங்க? ஃபீச்சர்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, டிபெண்டன்ஸ் இன் கீவேர்ட்ஸ், அதாவது வார்த்தை சார்பு. இந்த வீக் ஸ்லாட் ஃபில்லரில் பார்த்தீங்கன்னா அடையாள வார்த்தைகள் தேவைப்படும். நீங்கள் ஏதானும் ஒன்று எடுக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு அதற்கான கீவேர்ட்ஸ் வேணும், கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் வேணும். வீக் ஸ்லாட் ஃபில்லரில் சொல்கிறேன். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்குற ஸ்ட்ராங் ஸ்லாட் ஃபில்லரில் பார்த்தீங்க அப்படின்னா, சூழல் அடிப்படையில் புரிந்து கொள்ளும். இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். அடுத்த ஒரு ஃபீச்சர் பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டினா அந்த ஊடுருவும் திறன். வீக் ஸ்லாட்டில் எப்போவுமே குறைவாகவே செயல்படும். ஆனால் இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வடிவிலும் உரையை புரிந்து கொள்ளும் சக்தி வாய்ந்தது. உரைனா என்ன சொன்னேன்? கான்டெக்ஸ்ட். ஸோ எப்படியா இருந்தாலும் இட் வில் பி இன் அ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்டெக்ஸ்ட். சரி, இப்போ மூணாவது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா முந்தைய உரை நினைவு, கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த வீக் ஸ்லாட் ஃபில்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முந்தைய நினைவு, உரை நினைவு இருக்காது. கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் வீக் ஸ்லாட்டில் இல்லை. வேற ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா பல உரைகள் வழியாக தகவல் சேமிக்கிறது. நீங்கள் ட்ரெயின் பண்ண இப்போ ஒரு ரோபோட் வச்சுருக்கீங்க. அந்த ரோபோட்டை இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த குழந்தை இப்போ எல்கேஜிக்கு வருது. ஸோ அந்த எல்கேஜி படிக்கும்போது அதுக்கு முதல்ல ஆனாவன்னாவே தெரியாது. ஆனா ஆவன்னா ஈனா ஈன்னா தெரியாது. அப்போது அதற்கான ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஆனா எப்படி எழுதணும், ஆனா எப்படி எழுதணும், அந்த மாதிரி கையை பிடிச்சி எழுதி காமிப்பாங்க, அதை பற்றி பேசி காமிப்பாங்க, அதை சொல்ல வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? குழந்தை வளர வளர இப்போ அதே குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கிறது அப்படின்னா அந்த 10வது வகுப்பில் ஆனா ஆவனா சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு இன்னும் நல்ல எழுத்துக்கள் தெரியும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியும், பேராகிராஃப் ரைட்டிங் தெரியும். இதே தாங்க இங்கே இந்த வலுவான ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அது சேமிச்சுக்கிட்டே இருக்கும், சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஃபீச்சர் எரர் ஹேண்ட்லிங், அதாவது பிழை நிர்வாகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வீக் ஸ்லாட்டில் இப்போ ஒரு எரர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
வீக் ஸ்லாட்டில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே நான் சொல்லலை, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எரர் வந்துருச்சுன்னா எரர்லேருந்து இன்னும் கொஞ்சம் எரர் ஜாஸ்தியாகும், தவறாகவே செயல்படும். வேற இந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் கிடையாது. ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் எரர் அக்கறானாலும் பிழை வந்தாலும் சரியாக புரிந்து கொள்ளும். ஏன் அப்படி? ஏன்னா இது ஏற்கனவே ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து முன்னாடி பண்ண கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் இருக்குது, அது வீக் ஸ்லாட்டில் இல்லை. அதனால தான் ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் எரர் வந்தாலுமே சரியாக செயல்படும். இப்போ நீங்கள் அடுத்த விதமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம். தொழில்நுட்பம்னா என்ன? த டெக்னாலஜி யூசேஜஸ், டெக்னாலஜி யூஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஸ்லாட்டில் நடைமுறை விதிகள் மற்றும் ஒழுங்கான மாதிரிகளை வச்சு தான் ஒர்க் ஆகும். அது என்னங்க நடைமுறை விதிகள் ஒழுங்கான மாதிரிகள் அப்படின்னா? நடைமுறை விதிகள்னால் விதிகள்னாலே ரூல்ஸ். ஸோ டே டு டே ரூல்ஸ், ஸோ சிம்பிள் ரூல்ஸ். அப்புறம் ஒழுங்கான மாதிரிகள்ங்கும்போது ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் வீக் ஸ்லாட் வேலை செய்யும். வேறஸ் இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயந்திர கற்றல். இயந்திர கற்றலா? அது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா மெஷின் லேர்னிங், அதை தான் இயந்திர கற்றல்னு. மெஷின் லேர்னிங் முறையிலையும் பர்ட், ஜிபிடி போன்ற மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட் வேலை செய்வதால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஃபீச்சர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்லாட்டில் இருக்குது when compared to the weak slot. சரி, மறுபடியும் இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட்டை பற்றியான இந்த பகுதியில் ஸ்ட்ராங் ஸ்லாட் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட் ஃபில்லரோட கட்டமைப்புகள், அடிப்படைகள், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய வரையறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வலுவான ஸ்லாட் ஃபில்லர் கட்டமைப்புகள் என்பவை அறிவு பிரதிநிதித்துவத்தின் வடிவங்கள் ஆகும். அது என்ன அறிவு பிரதிநிதித்துவம் அப்படின்னா? முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பழைய போன பகுதிகள்லாம் சொன்ன மாதிரி அறிவு பிரதிநிதித்துவம்னா நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். அந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் வடிவங்கள் இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட் செயல்படுகிறது. அவை தகவல்களை ஒழுங்கமைக்க கட்டமைக்கப்பட்ட ஸ்லாட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. முக்கிய பங்களிப்பாளர்கள் இதெல்லாம் இந்த ஸ்ட்ராங் ஸ்லாட்ஸ்லாம் யாருங்க யூஸ் பண்ணுறாங்க? இதை வந்து யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகர் ஸ்காங்க் அப்படிங்கிறவரும் ராபர்ட் ஏபிள்சன் அப்படிங்கிறவரும் 1970களிலேயே கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ இந்த அறிவியல் அடிப்படை பற்றி நம்ம பார்க்குறோம். நாலேஜ் ஓட பேஸ் லெவல், அதாவது இதோடைய காக்னிட்டிவ் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேஸ் லெவல் அடிப்படைகள்னால் என்ன சொல்கிறேன்? காக்னிட்டிவ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காக்னிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன? அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, எப்படியெல்லாம் திங்க் பண்ணுது, எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரெயின் ஆன டேட்டா செட்லேருந்து எப்படியெல்லாம் உங்களை பில்டு பண்ணிகிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த காக்னிட்டிவ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். இந்த அறிவு திறன் அறிவியல் அடிப்படையை பற்றி நம்ம பார்க்கும்போது மனித மூளை வழக்கமான சூழ்நிலைகளை எவ்வாறு உள்மாதிரியாக சேமிக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் உங்களுக்கு பெட்டராக கொண்டு வருது. ஸோ இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை மொழி புரிதல், நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த லாங்குவேஜில் நம்ம பேசுகிறோமோ இப்போ அந்த லாங்குவேஜ் அதால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க, அதற்கான ஈக்குவலண்ட் தமிழ் வார்த்தை வேணும் அப்படின்னா தமிழில் வந்துடுது. தமிழில் டைப் பண்ணுறீங்க, ஆங்கில வார்த்தை வேணும்னா ஆங்கிலத்தில் வருது. தமிழ் ஆங்கிலம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளும் மோஸ்ட்டாக எல்லா லாங்குவேஜஸும் கூகுள் டிரான்ஸ்லேட் இப்போ சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி தர்க்க ரீதியான பகுத்தறிவு, தர்க்கம்னா நான் என்ன சொன்னேன்? தர்க்கம்னா லாஜிக். ஸோ லாஜிக்கல் ரீசனிங், பகுத்தறிவுங்கிறது இந்த இடத்துல ரீசனிங்.
எப்படி நம்ம வந்து அதை ஒரு லாஜிக்கலாக எப்படி நம்ம அதை அட்டாக் பண்ண போகிறோம், எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லாஜிக்கல் ரீசனிங். அறிவார்ந்த முடிவெடுத்தல் அப்படின்னா என்ன, நாலேஜ் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நடத்தையை கணிக்கும் திறன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங் ஸ்லோட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சொன்னேன். இந்த என்ன பண்ணும், இட் வில் ஹேண்டில் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன்ஸ். அதுதான் சூழ்நிலை நடத்தையை கணிக்கும் திறன். இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்ட்ஸோட தியரி என்ன, அதோட பேஸ்லைன் என்ன, பிரின்சிபிள்ஸ் என்ன, அதாவது ஸ்கிரிப்டோட கோட்பாடுகள் என்ன, அடித்தளங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டோட கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட வரையறையில் பார்க்கும்போது, ஸ்கிரிப்ட்ஸ் என்பவை வழக்கமான சூழ்நிலைகளின் வரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அறிவு கட்டமைப்புகள். பிரதிநிதித்துவம்னா என்ன சொன்னேன், ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸை தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்க போகிறது. சரி, இதற்கான எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உணவகம் செல்வது, மருத்துவரை பார்ப்பது, பொருட்கள் வாங்குவது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். இப்போ உணவகத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற உதாரணத்தை இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கிரிப்டின் காம்பனன்ட்ஸ் கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுழைவு நிபந்தனைகள். அதாவது நிபந்தனைனா என்ன, கண்டிஷன். நுழைவு நிபந்தனைனா என்ன, என்ட்ரி கண்டிஷன்ஸ். இந்த என்ட்ரி கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஸ்கிரிப்ட் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கணும், அதோடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கணும். முடிவுகள்னால் இங்கே என்ன, கன்க்ளூஷன் இல்லை, ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்கிரிப்ட் முடிந்த பிறகு எதிர்பார்க்கப்படும் நிலை என்னவாக இருக்க வேண்டும். அந்த ஸ்கிரிப்ட்ஸில் ப்ராப்ஸ் எப்படி இருக்கணும். ப்ராப் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். ரோல்ஸ், யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்களோட வகைகள். சீன்ஸ், எந்தெந்த இடத்துலலாம் இந்த சினாரியோவை இப்போ நடத்த போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டின் படிநிலைகள் என்னென்ன, ட்ராக் வேரியேஷன்ஸ், அதே ஸ்கிரிப்டில் வழக்கமான மாறுபாடுகள் எவ்வாறெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்குறது தான் இந்த ஸ்கிரிப்டோட காம்பனன்ட்ஸு. சரி, இப்போ ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்கிரிப்டோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேஷன்ஸ். ஸ்கிரிப்ட் ஆக்டிவேஷன் பண்ணும்போது சூழல் சூட்சமங்கள் மூலம் தொடங்குதல். சூழல் சூட்சமங்கள்னால் என்னென்னா, டாக்டிக்ஸ் அண்ட் மைன்யூட்னஸ். எப்படி அதை மைன்யூட்டாக எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் சிச்சுவேஷனை, எதிர்பார்ப்புகள் என்னென்ன, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வரவிருக்கும் நிகழ்வுகளை பற்றிய கணிப்புகள். சரி, இப்போ விலகல்களை கையாள்வது எப்படி. விலகல்கள்னால் என்ன, டீவியேஷன்ஸ். ஹவு டு யூ ஹேண்டில் தி டீவியேஷன்ஸ். ஸ்கிரிப்டிலிருந்து விலகும் போது எப்படியெல்லாம் சமாளிப்பது. இப்போ எனக்கு வந்து சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு கேள்விகள் வருது என்னோட, அப்போது என்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பதில்களை நான் மாற்றி அமைக்க வேண்டும், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இந்த ஃபீச்சர்ஸ் தான் ஸ்ட்ராங் ஸ்லாட்ஸில் இருக்குது. படிநிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சர். இந்த ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் பெரிய ஸ்கிரிப்டு, சிறிய ஸ்கிரிப்டு அப்படிங்கிறத உள்ளடக்கி இருக்கலாம். அடுத்து இந்த கான்செப்சுவல் டிபெண்டன்சியின் தியரி பற்றி பார்ப்போம், அதோட ரூல்ஸ் பற்றி பார்ப்போம். அந்த கான்செப்சுவல் டிபெண்டன்சி யார் கையாளுறாங்கன்னா ஷாங்க்கு. அந்த ஷாங்க்குங்கிறத பற்றி சொன்னேன், அவரை பற்றி. ஷாங்க் கான்செப்சுவல் டிபெண்டன்சி தியரி எப்படி சொல்கிறார் அப்படின்னா, யார் ஷாங்க்கு, ரோகர் ஷாங்க்னு சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 1970களிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த ரோகர் ஷாங்க்கு அவர் வந்து இந்த கான்செப்சுவல் டிபெண்டன்சியை 1970களிலேயே உருவாக்கினார். அதோடைய நீட் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி சார்பற்ற அறிவு ரெப்ரசன்டேஷனை உருவாக்குதல், அறிவு பிரதிநிதித்துவத்தை உருவாக்குதல். பிரதிநிதித்துவம்னா ரெப்ரசன்டேஷன், நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். how do you build, how do you create the knowledge representation. இதோடைய
அணுகுமுறை ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிக்கலான செயல்களை அடிப்படை செயல்களாக உடைத்தல், காம்ப்ளெக்ஸ் எக்ஸிக்யூட்டபிள்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேஷன்ஸை இட் வில் பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் சங்க்ஸ். இதுதான் இதோடைய அணுகுமுறையாக இருக்கும். சரி, இப்போ இந்த அடிப்படை செயல்கள் பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா, ப்ரிமிட்டிவ் ஆக்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்லிருப்பார் அப்படின்னா, ஏ ட்ரான்ஸ், பி ட்ரான்ஸ், எம் ட்ரான்ஸ், எம்பில்ட், இன்ஜஸ்ட், எக்ஸ்பல், மூவ், கிராஸ்ப், என்ன மாதிரி நிறைய சொல்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏ ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், உரிமை மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தல், ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தல். பி ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், இடம் மாற்றல். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே நான் உட்காந்துருக்கேன்னா அது வந்து ஐடியல் ஸ்டேட். இங்கேருந்து ஒரு இடத்துல நான் நடக்கிறேன்னா ஐ எம் சேஞ்சிங் தி லொக்கேஷன். ஸோ அப்போ நடத்தல், ஓடுதல், இதெல்லாம் பி ட்ரான்ஸில் வரும். எம் ட்ரான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் பரிமாற்றம், சொல்லுதல், கேட்டல், எப்படி கேட்குறது, எப்படி நம்ம சொல்கிறது. எம் பில்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரியேட்டிங் இன்ஃபர்மேஷன் இன் தி மைண்ட், மனதில் தகவலை உருவாக்குதல். அப்படின்னா எப்படிங்க இந்த மனதில் தகவலை உருவாக்குறது, அது எப்படி நான் உருவாக்குறது? அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். மனதில் தகவலை உருவாக்குதல்னா யோசிக்கிறது. நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது, ஒரு கேள்வித்தாள் வந்துருச்சு, ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் பதிலை வந்து கேள்வி பார்த்தவொடனே எழுதுவீங்க. ஆனாலும் கொஞ்சமாவது யோசித்து தானே எழுதுவீங்க. கேள்வி எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே எழுதுவீங்க. அந்த யோசித்தல் தான் மனதில் தகவலை உருவாக்குதல்னு நான் சொல்கிறேன். இதுதான் எம்பில்டு. சரி, அடுத்து இன்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டேக்கிங் இன் அப்படின்னா என்ன? சாப்பிட்றது, ஈட்டிங், இல்லை குடிக்கிறது, ட்ரிங்கிங். உள்ளே என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் வந்து இன்ஜஸ்ட். எக்ஸ்பல்னு பண்ணிங்கன்னா வெளியேற்றம், காற்றை வெளியேற்றுதல். ஒரு மூச்சு சுவாசிக்கிறோம் இல்லையா, ஒரு சிங்கம் சுவாசிக்கிறது, மனிதர்கள் சுவாசிக்கிறார்கள், அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும். சரி, மூவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவிங் தி பாடி பார்ட்ஸ். சரி, உடல் பாகங்களை அசைத்தல், அதாவது கை அசைத்தல், கை தட்டுதல், இதெல்லாமே வந்து மூமெண்ட்டு. அப்புறம் கிராஸ்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், பொருட்களை பிடித்தல் இல்லைனா பொருட்களை எடுத்தல். இப்போது இந்த ப்ரிமிட்டிவ் ஆக்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? ரோகர்ஸ் ரேங்க் வருது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிச்சுவேஷனை இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். இதுலேயே கருத்துசார் வகைகள்னு இருக்குது. கருத்துசார் நான் என்ன சொன்னேன்? கருத்துக்கள்னால் கான்செப்சுவல், வகைகள்னால் டைப்ஸ், இல்லைனா கான்செப்சுவல் கேசஸ். இதில் நம்ம வந்து 4 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று அப்ஜெக்டிவ், இன்னொன்று ரெசிபியன், இன்னொன்று டைரக்டிவ், இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்டல். அப்ஜெக்டிவ்னா ஓன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அதோட ஸ்டார்டிங் லெட்டர் ஓ, அப்ஜெக்டிவில் ஓ ஆரம்பிக்கிறனால ஓன்னு வச்சுருக்கேன். அதாவது நான் செய்யும் செயலால் பாதிக்கப்படும் பொருள். ரெசிபியன்னா ஆர், நான் செய்யும் செயலால் பயன்படும் இடம் அல்லது பயன்படக்கூடிய நபர். டைரக்டிவ்னா ஓ, செயலின் திசை, எந்த சைடில் நம்ம செய்ய போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்டல்னா ஐ, செயலுக்கு பயன்படும் கருவி. இப்போ இந்த டாக் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா இதோட கருவியாக நான் வந்து இந்த ஒரு பேனாவை நான் வந்து உபயோகப்படுத்துகிறேன். அப்படிங்கும்போது இந்த பேனாவை நான் வச்சு நான் இந்த இடத்துல எழுத முடியும். சரி, இப்போது ஒரு உதாரணம் எடுத்துப்போம். ராம் சாவியால் கதவை திறந்தான். என்ன சிச்சுவேஷன் இந்த இடத்துல? ராம் ஓப்பன்ஸ் தி டோர் வித் கீ ஆர் வித் அ கீ. தமிழில் சொன்னால் ராம் சாவியால் கதவை திறந்தான். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு மூமெண்ட் என்னங்க இருக்குது? ஸோ உங்களுக்கு வந்து கதவை திறக்கும்போது திறக்கணும் இல்லையா, முதல்ல க்ளோஸ் ஆகிருக்கும், அப்புறம் ஹி இஸ் கோயிங் டு ஓப்பன் தி டோர். ஸோ இந்த செயல் வந்து மூவ். அப்போது இதில் என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன? ஆப்ஜெக்டிவ் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன பொருள் யூஸ் பண்ணுறேன்?
இந்த இடத்துல இருக்கும் பொருள் வந்து கதவு. சரி, எனக்கு இங்கே நான் என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறேன், அந்த கதவை நான் எப்படி சார் திறக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவை நான் வந்து ஒரு சாவியால் திறக்கிறேன். அப்போ நான் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சாவி. சரிங்க, அதோட ரெசிபியன். இப்போ நான் இந்த செயலால் சாவியால் அந்த கதவை திறந்ததுனால பயன்படும் இடமோ நபரோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவு முதல்ல க்ளோஸ் ஆகிருந்தது, மூடி இருந்தது, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, கதவு திறந்து விட்டது. அதனால் ரெசிபியன்ட் ஆர் வந்து திறந்த நிலைக்கு மாற்றப்படுகிறது, க்ளோஸ்லேருந்து ஓப்பனாக மாற்றப்படுகிறது. இப்போது இந்த கான்செப்சுவல் டிபெண்டன்சி ரெப்ரசன்டேஷனை பற்றி பார்ப்போம். ரெப்ரசன்டேஷன் என்ன சொன்னேன், பிரதிநிதித்துவத்தை பற்றி பார்ப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், அகிலன் அம்மாவிற்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். அகிலன் அம்மாவிற்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். அப்போ இதில் என்ன நடக்குது, ஏ ட்ரான்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது அகிலன் யார்கிட்ட புத்தகம் தரான், அகிலன் என்ன செய்யறான், புத்தகம் தரான். யார்கிட்ட கொடுக்குறான், அம்மா கிட்ட கொடுக்குறான். அப்போது அகிலன் இந்த பக்கம் நிற்கிறார், அம்மா அந்த பக்கம் நிற்கிறாங்க. நடுவில் இவருடைய ஆக்டிவிட்டி என்னவா இருக்குது, புக்கை எடுத்து கொடுக்குறார். ஸோ அகிலன் புத்தகம் அம்மா. இதுதான் இந்த கான்டெக்சுவல் டிபெண்டன்சியோட ரெப்ரசன்டேஷன். அகிலன் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் போட்டு புத்தகம் அம்மா. இதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அகிலன் உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டான். அப்போது இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது, போன இடத்துல கான்செப்சுவல் டிபெண்டன்சியோட தியரிஸ் பார்க்கும்போது ஏ ட்ரான்ஸ் மட்டும்தான் நடந்தது. இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அகிலன் வந்து அகிலன் சாப்பிட்டான்னு நம்ம சொல்லலை, அகிலன் உணவகத்திற்கு செல்கிறான்னு சொல்லலை, அகிலன் உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இதில் அந்த பி ட்ரான்ஸ் பற்றி பார்க்கணும். பி ட்ரான்ஸ் என்ன பண்ணும், அகிலன் நடந்து போகிறார். முதல்ல அகிலன் நிற்கிறார், அப்புறம் அகிலன் உணவகத்திற்காக நடந்து செல்கிறார். அதாவது ஆக்ஷன் சச்சஸ் நடக்கிறதுனா என்ன, சச்சஸ் வாக்கிங் ஆர் மூவிங். அதனால் பி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறோம். எங்கே சார் நடக்கிறார் அவர், எங்கே போகிறார் அகிலன், உணவகத்திற்கு செல்கிறார். அப்போது முதல்ல அகிலன் இஸ் இன் ஐடில் ஸ்டேட், மறுபடியும் அகிலன் இஸ் இன் தி மூவிங் ஸ்டேட். அதனால தான் இந்த பி ட்ரான்ஸு. வேர் இஸ் ஹி மூவிங், ஹி இஸ் கோயிங் டு தி ரெஸ்டாரண்ட், ஹி இஸ் கோயிங் டு தி ஹோட்டல். அவர் எங்கே செல்கிறார், உணவகத்திற்கு செல்கிறார். ஆதலால் அகிலன் மறுபடியும் ஒரு அகிலன், ஏன்னா அகிலன் ரெஸ்டட், அகிலன் இன் மோஷன், அண்ட் தென் உணவகம். சரிங்க சார், இப்போ உணவகத்தை செஞ்சுட்டாரு, அதோட அவ்வளோதானா, இல்லையே. என்னுடைய சென்டென்ஸ் அப்படி இல்லையே. என்னுடைய சென்டென்ஸ் நான் வந்து எப்படி வச்சுருக்கேன், அகிலன் உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டான். அப்போ நான் என்னென்ன சிடி என்ன யூஸ் பண்ணணும், இன்ஜஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ பி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டேன், அடுத்து இன்ஜஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்ஜஸ்ட் தான் ஈட்டிங் ட்ரிங்கிங், அதுக்கெல்லாம் இன்ஜஸ்ட்டு. அப்போது இந்த இடத்துல அகிலன் வந்து நடந்துட்டார், போயிட்டார், உணவகத்துக்கு போயிட்டார். உணவகத்தில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காரு, வெயிட்டர் வராரு, ஆர்டர் கொடுத்துட்டாரு, சாப்பிட போகிறாரு. அப்போது அகிலன் உணவு அகிலன் அப்படின்னா என்ன, அகிலன் போகிறாரு, உணவகத்தில் இருக்கார், அங்கே உணவு கேட்குறாரு வெயிட்டர்கிட்ட, உணவு வந்துருச்சு. இப்போ தான் அந்த இன்ஜஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம், அகிலன் சாப்பிடுகிறார். ஸோ அகிலன் உணவு அகிலன். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ரெண்டாவது அகிலன் வந்து என்னென்னா, he is doing an action such as drink or eat. இப்போது நான் இப்படி ஒரு சென்டென்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அகிலன் உணவகத்திற்கு சென்று
சாப்பிட்டு விட்டு திரும்பி வீட்டிற்கே சென்றார் அப்படின்னு சொல்கிறேன்னா, பி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்ஜஸ்ட் யூஸ் பண்ணுறோம், திருப்பி பி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் திருப்பி பி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஆமாங்க, சாப்பிட்ட பிறகு திருப்பி வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறேன், அதனால் திருப்பி பி ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி கொடுத்துருக்கேன்? அகிலன் உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டான் அப்படிங்கும்போது அகிலன் அகிலன் அப்படிங்கும்போது அப்புறம் உணவகம் வருது. இன்ஜஸ்டில் அகிலன் உணவு அகிலன் அப்படின்னு வந்ததுன்னா சாப்பிட்டான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கான கான்டெக்சுவல் டிபெண்டன்சி சிடி. சரி, இந்த கான்செப்சுவல் டிபெண்டன்சியில் பார்க்கும்போது இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி சுதந்திரம் அப்படின்னா என்ன? இட் இஸ் லாங்குவேஜ் இண்டிபெண்ட். எந்த மொழியிலும் ஒரே பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரலாம். ஸோ நான் எந்த மொழியாக இருந்தாலும் ஐ கேன் டூ மை ரெப்ரசன்டேஷன். அனுமானம் மறைமுக தகவல்களை, அதாவது என்ன, ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸை பெறுவதற்கு வழிவகுக்கிறது. சுருக்கமான பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன? சிக்கலான செயல்களை, காம்ப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். அகிலன் உணவகத்திற்கு சென்று சாப்பிட்டான், காம்ப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸை அடிப்படைகளாக குறைக்கிறது. இதோடைய காம்பினேஷன் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா, காரண தொடர்புகளை, காரணம்னா என்ன சொன்னேன், ரீசன் பேஸ்ட் ரிலேஷன்ஸ், வெளிப்படையாக்குகிறது. அகிலன் என்ன செய்தார்? உணவகத்துக்கு செல்கிறார், அங்கே போய் சாப்பிட்றார். ஸோ உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இதெல்லாம் சிடியின் நன்மைகளாகும். இப்போ அடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் கான்செப்சுவல் டிபெண்டன்சியின் ஒருங்கிணைப்புகளை பற்றி பார்ப்போம். அப்படின்னா இதோட இணைப்பு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் என்பவை சிடி செயல்களின் ஒழுங்கமைக்கப்பட்ட தொகுப்புகள். ஸ்கிரிப்ட் செயல்கள் சிடி மூலம் விவரிக்கப்படுகின்றன. ஸ்கிரிப்டே இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் சார். இப்போ எப்படி நீங்கள் ஒரு திரைக்கதை எழுதுறீங்க, திரைக்கதை எழுதும்போது இதை ஒருத்தர் போய் ஆக்ட் பண்ணல, அந்த ஆக்ஷன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதோடைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, காரண தொடர்புகள் பற்றி பார்த்தீங்கன்னா, 2 நிலைகளிலும் செயல்படுகின்றன. முழுமையான அறிவு கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. இதுதான் ஸ்கிரிப்ட் மற்றும் கான்செப்சுவல் டிபெண்டன்சியோட ஒருங்கிணைப்பு. இப்போ இந்த ஒருங்கிணைப்போட ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போமா? உணவக ஸ்கிரிப்டில் உணவகத்துக்கு போகிறாரு, அங்கே ஆர்டர் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கல. ஒரு வெயிட்டர் வராரு, வெயிட்டர்கிட்ட எனக்கு இந்த மாதிரிலாம், எனக்கு ஒரு லிமிட்டட் மீல்ஸ் வேணும், எனக்கு வெஜ் மீல்ஸ் வேணும், நான்வெஜ் மீல்ஸ் வேணும், எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு மெனு கார்டு தர்றாரு வெயிட்டரு. அவர் இப்போ ஆர்டர் பண்ண போகிறார். ஸோ அந்த காட்சி. அப்போ எம்ட்ரான்ஸ் பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாடிக்கையாளர் இருக்கிறார், ஆர்டர் பண்ணும் தகவலை யார்கிட்ட கொடுக்குறார்? இந்த ரெஸ்டாரண்ட்டோட பணியாளர்கிட்ட கொடுக்குறார். அந்த ரெஸ்டாரண்ட் பணியாளர்கிட்ட கொடுக்கும்போது வாடிக்கையாளர், ஆர்டர் தகவல், பணியாளர். அதற்கு பிறகு என்ன பண்ணுறார்? இதுக்கு பிறகு தான் எம்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறாரு. பணியாளர் என்ன பண்ணுறாரு? வெயிட்டரு ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. அப்படிங்களாங்க, சாப்பிட்றீங்களா, தோசை சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா, பரோட்டா சாப்பிட்றீங்களா, ரொம்ப நல்லதுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக போய் சமைக்க போகிறாரு? இல்லை. இப்போ அவருடைய வேலை என்னென்னா, அவர் எம்ட்ரான்ஸுக்கு போகிறாரு. எம்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பணியாளர் ஆர்டர் தகவலை எடுத்துக்கொண்டு சமையல்காரரிடம் கொடுக்கிறார். ஸோ அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் செய்தல் தான் காட்சி. வாடிக்கையாளர் ஆர்டர் தகவலை பணியாளரிடம் கொடுக்கிறார், இது எம்ட்ரான்ஸு. மறுபடியும் ஒரு எம்ட்ரான்ஸு, அந்த பணியாளர் ஆர்டர் தகவலை எடுத்துக்கொண்டு சமையல்காரரிடம் கொடுக்கிறார். இதுதான் அந்த காம்பினேஷன் ஒருங்கிணைப்புக்கான உதாரணம். 2 இடத்துலையும் எம்ட்ரான்ஸ் இருக்குது. இவர் உணவகத்துக்கு செல்றவர் டைரெக்டாக சமையல்காரரை போய் பார்த்து எனக்கு பரோட்டா வேணும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலை. அவர் நடுவில் ஒரு பணியாளரை பார்த்து தான் ஆர்டரை கொடுக்குறார். ஸோ அதுதான் அந்த ஒருங்கிணைப்புக்கான உதாரணம். உணவக ஸ்கிரிப்டின் ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, உணவக சூழல் அமைப்பு, இதோட ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யாரெல்லாம் இங்கே ரோல்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இங்கே ஆக்டர்ஸு? வாடிக்கையாளர், பணியாளர், சமையல்காரர், காசாளர். அப்போ 4 ரோல்ஸ் இருக்குது. வாடிக்கையாளர், பணியாளர், சமையல்காரர், காசாளர். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு யூஸ் பண்ணுறோம்? மெனு கார்டு எடுத்து பார்க்குறோம் இல்லையா? மெனு கார்டு, உணவு, என்ன ஒரு கரன்சி நோட்டோ, இந்தியாவில் இருந்தாக்கா INR ரூபாய், பணம் எல்லாம். சரி, பணத்தை எங்கே கொடுக்குறோம்? அப்படியே எடுத்து கொடுத்துறோமா? அவர் வெயிட்டர் ஒரு பில்லை போட்டு ஒரு க்ளோஸ்ட் கவரில் கொண்டு வந்து கொடுப்பாரு. நம்ம அதுக்குள்ளே கேஷ் எடுத்து கொடுக்குறோம். எங்கே வைப்பார்? மேஜையில் வைப்பார். அப்போது ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே மேஜையும் உபயோகப்படுகிறது. ஸோ மெனு கார்டு, உணவு, பணம், மேஜைகள். சரி, இப்போ இதோட சீன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்குள்ளே ஒரு என்ட்ரி இருக்கும். சாப்பாடு இருக்கான்னு கேட்டு தான் உள்ளே போகிறோம். ஸோ அந்த நுழைதல், ஆர்டர் செய்தல், சாப்பிடுதல், பணம் செலுத்துதல், வெளியேறுதல், இது எல்லாமே சீன்ஸ். இதுதான் உணவு சூழலோட அமைப்பு. இப்போ இந்த உணவக ஸ்கிரிப்ட்ஸோட காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா, நுழைதலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பீட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாடிக்கையாளரோட ஆக்ஷன், அங்கே போயிட்டு உணவகத்துக்கு போகிறார். அமருதல், முதல்ல போன நின்றுட்டு சாப்பிட மாட்டார், உட்கார்ந்துறார். ஸோ அமரும்போது மூவிங். வாடிக்கையாளரோட ஆக்ஷன், அது மூமெண்ட், மோஷன். அண்ட் ஹீ சிட்ஸ் இன் த சேர், நாற்காலியில் அமருதல். அடுத்து என்ன பண்ணுறாரு? மெனு கார்டு எடுத்து பார்க்குறாரு, மெனுவை பார்த்தல். அப்போ இங்கே அட்டெண்ட். இந்த அட்டெண்டில் வாடிக்கையாளர் மெனு கார்டை பார்த்தல். அப்புறம் ஆர்டர் செய்தல். இது எம்ட்ரான்ஸு. எம்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறாரு? வாடிக்கையாளர் ஆர்டர் செய்கிறார். யார்கிட்ட? பணியாளரிடம் ஆர்டர் செய்தல். அடுத்து உணவு பெறுதல். ஏட்ரான்ஸ், பணியாளர், உணவு, வாடிக்கையாளர். அடுத்து இப்போ சாப்பிட்றனா என்னது? இன்ஜஸ்ட்டு. வாடிக்கையாளர், உணவு, வாடிக்கையாளர் எப்படி ஈட்டிங்கா ட்ரிங்கிங்கா. அடுத்து பில் கேட்டல். எம்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறாரு? வாடிக்கையாளர் கோரிக்கை பணியாளரிடம், பணம் செலுத்துதல். ஏட்ரான்ஸ், வாடிக்கையாளர் பணம் செலுத்துகிறார். யாரிடம்? பணியாளரிடம். வெளியேறும் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் பீட்ரான்ஸ். வாடிக்கையாளரோட ஆக்ஷன், வெளியேறுதல். இப்போ வகைகள் ஒப்பிடும் பார்த்தா, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபாஸ்ட் ஃபுட்னா வரிசையில் நிற்றல், சுயசேவை, முன்கூட்டியே பணம் செலுத்துதல், அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டில். இதே இது உயர்தர உணவகமாக இருந்தால் மேசையில் அமர்த்தப்படுதல், பணியாளர்கள் ஆர்டர் எடுத்தல், பிந்தைய சேவை, பணம் செலுத்துதல். ஸோ இதுதான் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸு. இதோடைய செயல்முறை விளக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உணவக வருகை, படிப்படியான விளக்கங்கள். நுழைவு நிபந்தனைகள் என்னவாக இருக்கும்? முதல்ல நான் பசியோடு இருந்தால் தான் வருவேன், எனக்கு பணம் தேவை, நேரமும் தேவை சாப்பிடுவதற்கு. இதோட செயல்களின் வரிசைன்னு எடுத்திங்கன்னா, நுழைதல், ஆர்டரை எடுத்தல், சாப்பிடுதல், பணம் செலுத்துதல். ஸோ இப்போ இந்த கான்செப்சுவல் டிபெண்டன்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அடிப்படை செயல்களின் கண்காணிப்பு எப்படி இருக்குன்னா, எதிர்பாராத நிகழ்வுகளை கையாளுதல். ஸோ இந்த அறிவு பொறிவியல் சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சேலஞ்சஸ், நாலேஜ் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவரேஜ் லிமிட்டேஷன்ஸ், கம்ப்யூட்டேஷனல் சேலஞ்சஸ், handling rare scenarios, and adapting to new technologies, like or comparing with modern approaches such as machine learning. அப்படி இல்லைன்னா ஏஐ தொழில்நுட்பத்தோட எப்படி நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிற சவால்கள். இதோட பயன்பாடுகள் மற்றும் விரிவாக்கங்கள்னு பார்த்தா, இதில் கதை புரியணும், கேள்வி பதில் வேணும், திட்ட அங்கீகாரம் இருக்கணும், ஸ்கிரிப்ட் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம இந்த பகுதியோட தொகுப்புரையை பார்ப்போம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் ஹை கான்ஃபிடன்ஸ் என்ட்ரி ரெகக்னிஷன் பற்றி பார்த்தோம், உயர் நம்பிக்கை கொண்ட பொருள் அடையாளம் பற்றி பேசினோம், கிளியர் கான்டெக்சுவல் மேட்சிங், தெளிவான சூழல் பொருத்தம், மினிமல் ஆம்பிகியூட்டி ப்ராசஸிங், குறைந்த தெளிவின்மை செயலாக்கம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அக்செப்டன்ஸ், தானியங்கி அமைப்பு ஏற்றுக்கொள்ளல், ரெடியூஸ் கிளாரிஃபிகேஷன் நீட்ஸ், குறைந்த விளக்க தேவைகள், என்ஹான்ஸ் டயலாக் ஃப்ளோ, மேம்பட்ட உரையாடல் ஓட்டம் பற்றி எல்லாம் இந்த பகுதியில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.